மழை மேகமடி நீ எனக்கு 111 எழுத்தாளர்கள் ஒன்றிணைந்து உலக சாதனைக்காக எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பு. மழை மேகமடி நீ எனக்கு. எழுத்தாளர் உஷாராணி. மா, அப்பா வெளியேறிவிட்டார் என்று பெண் நவீனாவின் குரல் கேட்டதும் சாமிக்கு கற்பூரம் காண்பித்து ஸ்லோகம் சொல்லிக் கொண்டிருந்த பொன்னரசி ஒரு கணம் திகைத்து மணியாட்டுவதை நிறுத்தி கற்பூர தட்டை வைத்துவிட்டு வாசலுக்கு விரைந்தார். வாசற் கதவு ஒரு பக்கம் திறந்து இருப்பதை பார்த்தவுடன், கதவை நான் பூட்டித்தானே வைத்தேன் என்று நவீனாவை பார்த்து சொல்ல, நான் தாமா பேப்பர் எடுத்து உள்ளே வைத்துவிட்டு பூட்டலாம் என்று இருந்தேன். அந்த இடைவெளியில் இவர் வெளியேறிவிட்டார் போல என்று 42 வயதாகும் நவீனா சொல்ல, பொன்னரசி ஒன்றும் சொல்லாமல் தான் வழக்கமாக போகும் ஆட்டோக்காரருக்கு ஃபோன் செய்தார். மா, இவரை வைத்துக்கொண்டு இப்படி கஷ்டப்படுவதற்கு பேசாமல் ஒரு நல்ல ஹோமில் சேர்த்து விடலாமே, உனக்கும் வயதாகிறது, நீயும் நிம்மதியாக இருக்கலாம் என்று நவீனா தயங்கியபடியே சொல்ல, நீயும் நிம்மதியாக என்று கேட்டவுடன் அவரை ஹோமில் சேர்த்துவிட்டு எனக்கு நிம்மதியா என்பது போல தன் மகளை பார்த்தார். நான் இன்னைக்கு கண்டிப்பாக ஆஃபீஸ் போக வேண்டும் என்று நவீனா சொல்ல, போ என்பது போல தலையசைத்தாள். ஆட்டோ இவர்கள் வீட்டு வாசலில் நிற்கும் சத்தம் கேட்டது. டிரைவர் தலையை நீட்டி, வாங்க பெரியம்மா, வழக்கம் போல ஹாஸ்பிட்டலா என்றான். இவர் மட்டும் பதைப்புடன் ஏறுவதை பார்த்து ஐயா என்று கேட்க, போப்பா சொல்றேன், கொஞ்சம் மெல்ல போப்பா என்று அழுகை தொண்டைவரை அடைக்கும் குரலில் சொன்னார். 2 மணி நேரம் ஆட்டோவில் இலக்கில்லாமல் அங்கும் இங்கும் கண்களை ஓட விட்டபடி சுற்றி கொண்டிருந்தார். வழியில் தெருப்பிள்ளையார் கோவில் வர, அப்பா பிள்ளையாரப்பா, இவர் எங்கே போய் தேடுவேன், எப்படியாவது என் கண்ணில் காமிச்சிடு என்று தன் தலையில் குட்டி கொண்டு வேண்டிக் கொண்டார். அப்போது நவீனாமிடமிருந்து ஃபோன் வந்தது. அவசரமாக பர்சிலிருந்து ஃபோன் எடுத்தார். ஹலோ, என்னம்மா? குரலில் பதட்டம். அப்பா வந்து விட்டார்மா. மகிழ்ச்சியில் முகம் பனிக்கட்டி போல் குளிர்ந்தது. குரலில் மகிழ்ச்சி பொங்க ஆட்டோவை வீடு நோக்கி திருப்பச் சொன்னார். அவசரமாக வீட்டுக்கு போனால் வாசலில் போலீஸ் ஜீப் நின்று கொண்டிருந்தது. ஐயோ கடவுளே, இதென்ன போலீஸ் ஜீப் நிற்கிறது என்று பொன்னரசி தயங்கபடியே உள்ளே வர, அவரின் கணவர் அமுதவேலன் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு நாற்காலியில் அமர்ந்திருந்தார். இன்ஸ்பெக்டரிடம் தான் அமெரிக்காவிற்கு போனதாகவும் அங்கே வேலை பார்த்ததாகவும் நல்ல ஆங்கிலத்தில் சொல்லி கொண்டு இருந்தார். சடாரென்று இன்ஸ்பெக்டரை பார்த்து, நீ யார், ஏன் என் வீட்டிற்குள் வந்த என்றும் கேட்டார். நவீனா இன்ஸ்பெக்டரிடம், சாரி சார், அவர் சிவியர் டெமென்ஷியா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா போவது அவர் கனவாக இருந்தது. அதனால் அங்கு இருப்பதாக எல்லோரிடமும் சொல்வார். இன்ஸ்பெக்டர் அவளை பார்த்து, புரிகிறதுமா, என் அம்மாவும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு உள்ளார். அதனால்தான் இவரை அப்படியே விடாமல் அவர் சட்டப்பையில் இருந்த விலாசத்தை பார்த்து அழைத்து வந்தேன் என்றார். அம்மாவும் மகளும் அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டனர். பொன்னரசியிடம், இவரை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்களம்மா, நங்கநல்லூரிலிருந்து மெரினா வரை போய்விட்டார், அங்குதான் இவரை பார்த்தேன் என்று சொல்ல, இனி இந்த மாதிரி நடக்காது சார் என்றதும் விடை பெற்று கொண்டார். அவர் திரும்ப கிடைத்த மகிழ்ச்சியில் நவீனா அலுவலகம் சென்றாள். அவள் போனதும் கதவை அடைத்துவிட்டு அமுதவேலன் அருகில் வந்தார். ஒரு டம்ளரில் நீரையும் மாத்திரையும் கொண்டு வந்து கொடுத்தார். என்னை விட்டு எங்கே போனாய் என்று அமுதவேலன் பொன்னரசியை பார்த்து கேட்க, எங்கேயும் போகல, உள்ளத்தான் இருந்தேன் என்றார். மாத்திரையை அவர் வாயை திறக்க சொல்லி போட்டவுடன், நீ சமையல்காரி தானே, முடிச்சிட்டல்ல, உடனே கிளம்பு, இது என் வீடு என்று சொல்ல, அவர் அவளை சமையல்காரி என்று சொல்வது பொன்னரசிக்கு புதிது இல்லை. இதோ போய்விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சமையல் கட்டுக்குள் நுழைந்து விட்டாள். அப்படியே மாத்திரையின் உதவியால் அமுதவேலன் உறங்கி விட்டார். நவீனா வீட்டிற்கு வந்தாள். காலையில் பேசிய பேச்சுக்கு குற்ற உணர்வில் 3 மணிக்கெல்லாம் பர்மிஷன் போட்டு வந்துவிட்டேன் என்று நவீனா சொல்ல, அவளுக்கு காஃபி கலந்து கொடுத்தாள். வீட்டை பார்த்தாள். டெட்டால் வாசனையை மீறி மூத்திர வாடை அடித்தது. அப்பா கழிவறையை உபயோகப்படுத்தும் பழக்கத்தையும் மறந்திருந்தார்.
தூங்கிக் கொண்டிருந்தவரை பார்த்தாள். கடந்த காலத்தின் ஞாபகங்கள் அவர் மீது மங்கலாக படிந்திருந்தது. பழைய உபயோகிக்க முடியாத பொருட்களை வீசி எறிந்தது போல தன் ஞாபகங்களையும் தொலைத்த முகமாக இருந்தார். அம்மாவை பார்க்க பரிதாபமாக இருந்தது. ஆனால் பொன்னரசி அதை பற்றி கவலைப்படவில்லை. அம்மா என்று கூப்பிட்டாள். உனக்கு அப்பாவை ஏன்மா பிடிக்குது? இத்தனை வருஷம் வாழ்ந்திருந்தும் அந்த அன்பு குறையவே இல்லையே. என்னால் 2 வருடங்கள் கூட முழுவதுமாக என் கணவன் விஷ்ணு கூட வாழ முடியவில்லை. பாரதி பிறந்தவுடன் கைக்குழந்தையாக தூக்கி கொண்டு வந்தேன். அப்போதே எனக்கு ஒன்று புரிந்தது. எனக்காக நீங்கள் இருவரும் விலகியே இருந்தீர்கள். அப்போதும் உங்கள் இருவருக்கும் இடையே அன்பு இருந்ததாமா என்று கேட்ட தன் பெண்ணை பார்த்து, என்னை ஒரு அரசியாக அவர் பார்த்தார். நான் அவரை அரசனாக ஏற்றுக்கொண்டேன். எங்களுக்குள்ளும் சண்டைகள் நடக்கும். ஆனால் நாங்கள் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்த அந்த அன்பு பிடியை விடவில்லை. அதை இறுக பிடித்து கொண்டோம். ஆனால் அந்த பிடி மூச்சு முட்டாத அளவுக்கு பார்த்து கொண்டோம். கணவன் மனைவியாக இருந்தாலும் எங்களுக்கும் எல்லைகள் இருந்தது. அதை இருவரும் தாண்ட முயற்சிக்கவில்லை. மேலும் தொடர்ந்தார். நான் படிக்காதவள், உலக ஞானமும் கிடையாது. அவரை சார்ந்து வாழ்ந்து விட்டேன். அப்பா ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக இருந்தார். எனக்கு உலகம் எப்படி இயங்குகிறது என்று பாடம் எடுப்பார். நான் அவரை விட 10 வயது சிறியவள். அவர் சொல்படி நடப்பேன். அடியே அரசிம்மா, நான் உனக்கு முன்னாடி இந்த உலகத்தை விட்டு போய்விடுவேன். நீ சுயமாக தனித்து வாழணும். ஒரே பெண் என்று அவளுக்கு பாரமாகி விடக்கூடாது. எல்லாவற்றையும் கற்றிக்கொள்ளடி. இப்படியே கிணற்று தவளையா என்னையே சுற்றி சுற்றி வராதே என்று ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்தார். நான் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தேன். நீயும் பிறந்தாய். உன்னை படிக்க வைத்து ஆளாக்கினோம். உனக்கு சிறப்பாக திருமணமும் செய்தோம். எந்த காரணத்திற்காக பிரிந்து வந்தாய் என்று இன்று வரைக்கும் நீ சொல்லவில்லை. உன் மகள் பாரதியும் வளர்த்து ஆளாக்கினோம். அதையெல்லாம் அப்பாதானே செய்தார். அவளை அமெரிக்காவில் படிக்க வைக்க வேண்டும் என்ற முடிவு அப்பாவோடது தானே. தான் போக வேண்டும் என்ற ஆசையை தன் பேத்தி மூலம் தீர்த்து கொண்டார். ஆமாம்மா, நீங்கள் இல்லை என்றால் என்னால் இந்த அளவுக்கு உயர முடிந்திருக்காது. அவர் கையை நன்றி சொல்லும் விதமாக பிடித்து கொண்டாள். உன் வாழ்க்கை இப்படி ஆனது எங்களுக்கு மனம் வருத்தம்தான். இரு எப்படி என் வாழ்க்கை ஆனது? நான் ஹாப்பியாக இருக்கேன். படித்து வேலைக்கும் போய் சிங்கிள் மதர் என்று பெயரெடுத்து நல்லா அவளை வளர்த்து விட்டு இருக்கேன். நான் சந்தோஷமாக இருக்கேம்மா என்று சொல்லிவிட்டு சிரித்தாள். என்னை நினைத்து கவலைப்படாதே. என்னை தனியாக வாழ பழகிவிட்டு இருக்க. நான் பிழைத்து கொள்வேன், கவலைப்படாதே என்று ஆறுதல் சொன்னாள். அமுதவேலன் கட்டிலை உரசியபடி எழும் சத்தம் கேட்டது. தோ உன் செல்ல புருஷன் எழுந்து விட்டார் பார். என்னை ரகளை பண்ண போறாரோ என்று நவீனா அழுத்து கொள்ள, நீ மாடியறைக்கு போ, நான் பார்த்து கொள்கிறேன் என்று நவீனாவை மாடிக்கு அனுப்பி கதவை சாத்தினார். அவர் எழுந்தவுடன் அடம் பிடித்தவரை கழிவறைக்கு அழைத்து சென்றார். வேட்டியை சரியாக கட்டிவிட்டு நாற்காலியில் அமர வைத்து காஃபி ஆற்றி கொடுத்தார். மூடியிருந்த கதவை தட்டி வெளியே போக வேண்டும் என்று அடம் பிடித்தார். அழைத்து போனால் கையை உதறிவிட்டு ஓடி போய்விடுவார். இவராலும் சரி நவீனாவாலும் சரி அவர் போகும் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாது. இந்த வீடு அவர் மனதில் அழியாத வீடு. இந்த வீட்டின் நினைப்பை அந்த டெமென்ஷியா என்ற கொடிய நோயால் அழிக்க முடியவில்லை. அவசியமான திருமணத்திற்கு அழைத்து போனால் தன் வீட்டிற்கு போக வேண்டும் என்று நச்சரித்து விடுவார். அப்போதுதான் மிகவும் மூர்க்கத்தனமாக நடந்து கொள்வார். தன் மனைவி பொன்னரசியை அடித்தும் விடுவார். அதுபோல தன் வீட்டிற்கு யாரும் வரக்கூடாது. சிறிது நேரம் வந்து போனவர்களை பற்றி கவலை இல்லை. உறவுக்காரர்கள் நண்பர்கள் என்று பேசிக்கொண்டு இருந்தால் அவர்களை திட்ட ஆரம்பித்து விடுவார். அதனால் இவர்கள் உலகம் என்பது 3 பேருடன் நின்று விட்டது. வருடத்திற்கு ஒரு முறை பாரதி வருவாள். தான் ஆசையாய் செல்லமாய் சீராட்டி பாராட்டி வளர்த்த தன் பேத்தியை அடையாளம் தெரியாது. யார் இவள்? இவளுக்கு இங்கென்ன வேலை? அவளை போகச் சொல்லு என்றெல்லாம் சொல்வார். அதனால் அவளோ பெரும்பாலும் மாடி அறையிலே இருப்பாள். உள்ளிருந்து மேலே போக முடியாது. கதவை திறந்து போக வேண்டும். அதனால் அவர் மேலே உள்ள அறைக்கு போக மாட்டார். இவர் ஆரம்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களை மறந்திருந்தார். அதை அவர்கள் வயதாகிவிட்டது,
அதனால் மறதி வந்திருக்கும் என்று ஒதுக்கினார்கள். மறதி சகஜம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது அமுதனுக்கு 70 வயது, அவரின் மனைவி பொன்னரசிக்கு 60 வயது. அவருக்கு ஏதோ புலப்பட்டது. ஒருவேளை தனக்கு ஞாபக மறதி நோய் வந்து இருக்குமோ என்று நினைத்தார். ஃப்ரிட்ஜ், பீரோ என்ற பெயரெல்லாம் மறக்க அதை சொல்ல தடுமாறினார். ஒரு நாள் மாலை நன்றாக நினைவு இருக்கும் பொழுது தன் சகதர்ம பத்தினி பொன்னரசி கையை பிடித்து கொண்டு, எனக்கு ஏதாவது ஆனால் என்னை கை விட்டுவிட மாட்டியே என்று கண்ணீர் மல்க கேட்டார். அவளுக்கு திக்கென்று இருந்தது. உங்கள் உடம்புக்கு என்ன என்று பீதியில் கேட்டாள். ஏனென்றால் அவருக்கு பிபி, சுகர் என்று எதுவுமே இல்லை. ஆரோக்கியத்திற்கும் குறைவில்லாதவர். ஏதாவது பெரிய நோயாக இருக்குமோ என்று கவலைப்பட்டார். அடி அசடே, நோய் எதுவுமில்லை. ஞாபக மறதி நோயே டெமென்ஷியா என்பார்கள். அது வந்தால் என்னை நானே மறந்து விடுவேன். என்னங்க, ஞாபக மறதி ஒரு நோயா என்று அவரை அலட்சியப்படுத்தினாள். சரி சொல்லுமா, இதென்ன கேள்வி? உங்களை விட மாட்டேங்க, அது என் உயிர் போனால்தான் என்று குரல் தழுதழுக்க சொன்னாள். பொன்னரசியின் முகத்தை பார்த்து கொண்டே, நீ இருப்படி, நான் தான் முதலில் போக வேண்டும் என்று பேச சட்டென்று அவர் வாயை பொத்தினார். அபசகுணமா எதுவும் பேச வேண்டாம், வாங்க ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய்விட்டு வருவோம் என்று கிளம்பினார்கள். நவீனாவும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. 4 வருடங்கள் போனது. ஒருமுறை தன் மகள் பாரதியை பார்க்க அமெரிக்கா போயிருந்தார். அவள் வருவதற்கு 2 மாதங்கள் ஆனது. வந்தவுடன் நவீனா பீரோவிலிருந்து ஏதோ எடுக்கப் போக அதை பார்க்க அவளை திருடி என்று நினைத்து கொண்டு அவள் கையை பிடித்து கொண்டு திருடி திருடி என்று அமுதவேலன் கத்த, அம்மாவும் அக்கம் பக்கத்தினரும் ஓடிவர நவீனாவுக்கு அவமானமாக போய்விட்டது. அப்போது அவள் புரிந்து கொள்ளவில்லை தன் அப்பாவிற்கு வந்த நோய் டெமென்ஷியா என்று. தன்னை திருடி என்று சொல்லிவிட்டாரே, தான் இருப்பது அவருக்கு பிடிக்கவில்லையோ என்று கூட யோசித்தாள். தோழி ஒருவர் சொன்னதும் புரிந்து போயிற்று. நோய் தீவிரமாக இருந்தது. டாக்டர்கள் ஒன்றும் செய்ய இயலாது என்று கைவிரித்து விட்டார்கள். அவரை சகித்து கொள்ள முடியாத அளவுக்கு கதறவிட்டார். வீடே ஒரு திறந்தவெளி டாய்லெட்டாக மாறியது. பொன்னரசிதான் சுத்தம் செய்வார். ஆட்களையும் வைத்து கொள்ள முடியாது, அடித்து விரட்டி விடுவார். பொன்னரசி சோர்ந்து போனார். அவருக்கு பிபி, சுகர் என்று வந்தது. ஒரு நாள் பொன்னரசிக்கு நெஞ்சுவலி வந்ததும் அமுதனை வீட்டிலே அடைத்து வைத்துவிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கும் மாமியை கிளினிக்கு அழைத்து செல்ல அந்த டாக்டர் இவரை பரிசோதித்து விட்டு இது அசிடிட்டி வலி என்று அதற்கு மருந்துகள் கொடுத்து விட்டு அனுப்பினான். தன் பணி காரணமாக பூனே சென்று இருக்கும் நவீனா ஃபோன் செய்ய, அம்மா ஃபோனை எடுக்கவில்லையே என்று பக்கத்து வீட்டு மாமியிடம் கேட்க, ஆமாம் நெஞ்சுவலி என்று டாக்டரிடம் அழைத்து போனேன், டாக்டர் சொன்னதை சொன்னார். பயப்படும்படியாக எதுவும் இல்லை என்று நம்பிக்கையும் கொடுத்தார். கொஞ்சம் இருவரையும் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள். மறுநாள் கடுமையான நெஞ்சுவலியில் பொன்னரசி மாமியை அழைக்க உடனே அக்கம் பக்கத்தினர் அவரை அவசரமாக அங்கிருக்கும் பெரிய மருத்துவமனையில் சேர்த்தார்கள். டாக்டர் பரிசோதித்துவிட்டு உதட்டை பிதுக்கி இறந்து விட்டதாக சொன்னார். அவருடைய ஈமை கிரியை போது அமுதவேலன் ஒன்றும் புரியாமல் அனைவரையும் தகாத வார்த்தையில் திட்டத் தொடங்கினார். அனைவரும் பொறுமையாக இருந்தனர். பேத்தி பாரதியாலும் அமெரிக்காவிலிருந்து வர முடியாத சூழல். அங்கிருந்தபடியே பாட்டியை நினைத்து கதறி அழுதாள். 1 மாதத்திற்குள் அப்பாவை டெமென்ஷியா கேர் அண்ட் ஓல்ட் ஏஜ் கேர் சென்டரில் சேர்த்து விட்டாள். அங்கிருக்கும் வேப்ப மரத்தில் அணில்கள் தாவியபடியே இருப்பதை பார்த்து கொண்டே இருந்தார். அவர் எப்போதும் தொடர்பில்லாமல் பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் அன்று அமுதவேலனின் மௌனம் ஆச்சரியத்தை அளித்தது. அவர் கண்ணீரில் புது இடத்தை பார்த்தவுடன் அச்சமும் தெரிந்தது. திரும்ப திரும்ப வீட்டுக்கு போக வேண்டும் என்று மட்டும் சொன்னார். அவரால் புது இடத்தில் தன்னை பொருத்தி கொள்ள முடியவில்லை. அந்த ஹோமில் இருக்க முடியாமல் மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஹோம் மேலாளர்களே இவரை வீட்டிற்கு அழைத்து சென்று விடுங்கள் என்றனர். 3 மாதங்கள் கழித்து வீட்டுக்கு வந்தார். அப்பா, நீ சாமர்த்தியமாக ஒரு எல்லையை வகுத்து கொண்டு அதற்குள் அம்மாவை வரவிடாமல் பண்ணிட்ட.
அம்மா பாவம், அவள் எல்லை சமையலறை என்று தெரியாமல் போனது. அதற்குள் நீ நுழைய வேண்டிய அவசியம் இல்லையே. அப்பா, நீ செய்த ஒரே நல்ல காரியம் அம்மாவை தனித்து செயல்பட எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்ததுதான். அதுவும் உனக்கு சாதகமாக போயிற்று. கடைசி காலத்தில் உன்னை பார்த்து கொள்ள யார் தயவையும் நாட வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிற்று. நீ மெல்லிய குரல் ஃபோனில் யாரிடமோ வீணையடி நீ எனக்கு வண்ணமயில் நான் உனக்கு, வானமழை நீ எனக்கு வண்ணமயில் நான் உனக்கு என்று பாடிக்கொண்டு இருந்தாய். எனக்கெல்லாம் புரிந்து போயிற்றுப்பா. நீ ஏன் என் பெண்ணுக்கு பாரதி என்று பெயர் வைத்தாய் என்று தெரிந்தும் கொண்டேன். அம்மா பாவம், ஏமாந்தாளா அல்லது உன் எல்லைக்குள் வரக்கூடாது என்று ஒதுங்கி நின்றாளா என்று தெரியாது. ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியவில்லை. எனக்கு துரோகம் செய்த விஷ்ணுவை ஒதுக்கிவிட்டேன். அம்மாவிடமும் கடைசி வரை சொல்லவில்லை. நாற்காலியில் அமர்ந்து இருந்தவரிடம் இதையெல்லாம் பேசிக்கொண்டிருந்தாள். அவர் கண்களில் தார தாரையாக கண்ணீர் வழிந்தது. அவரின் கழுத்து எலும்புகளும் நெஞ்சு குழியும் நெளிந்தன. அதை பார்த்த நவீனாவுக்கு பெரும் குற்ற உணர்வு மீண்ட வேதனையில் தொண்டை இறுகி போனது. அமுதவேலன் தன் மனைவி பொன்னரசி மாலையுடன் இருக்கும் புகைப்படத்தை பார்த்தார். அந்த கணம் அவருக்கு ஞாபகம் வந்தது போல், விட்டுவிட்டு போக மாட்டேன் என்று சொன்னாயேடி, மழை மேகமடி நீ எனக்கு கண்ணம்மா என்று முணுமுணுக்க அவர் தலை தொங்கியது.